விஜய் கூட இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும், சண்டை போட்டுட்டு வரணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி இருக்காங்க. நான் இதை இப்ப கூட சொல்லணும்னா எப்ப சொல்றது? அந்த ரைடு நடந்தது காரணமே என் கூட இருந்தவங்க. ஏன் நான் பெரிய ஆளா வந்துடக்கூடாது. விஜய் கிட்ட ஒரு குட் புக்ல இருக்கேன், படம் எடுத்துட்டு முதல்ல ஒரு பேன் இந்தியா படம், இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன். அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அடுத்தால நான் போயிடக்கூடாதான். யார் கூட இருக்கவன் அவரோட பேரை கூட என்னால சொல்ல முடியும். அவங்க சொல்றாங்க கவனமா இருங்க சார், விஜய கவனமா இருக்க சொல்லுங்க. நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா, விஜய் பெரிய அளவில் வந்தாச்சு. விஜய் நான் நேசிக்கிற நடிகர். அவர் கூட இருக்கிற கள்ள பயல்களை அவர் கண்டுபிடிச்சுக்கணும். அந்த ரைடு நடந்தது காரணமே, உங்களை என்னையும் பிரிச்சது காரணமே அந்த கூட இருந்த கள்ள பயலுவதாங்கிறத எப்படி என்ன உடப்போறது கிடையாது அவனும். ஆனா ஏதாவது ஒரு டிவி மூலமாக நீங்க பார்த்து பக்குவப்படணுங்கிறத சொல்றேன். நான் வளர்த்த மரங்க, நான் தண்ணி ஊத்துனது. அவரு தான் ஹீரோ இல்லன்னு சொல்லல. ஆனா கூட 4 பேர் வேணும் இல்ல, எவனும் தனியா வளர முடியாது. பாபாலட்சுமணன் இருக்கோம்னா அங்க விக்ரமங்கிற ஒரு ஆளு தேவை. அப்போ நாங்களும் கூட இருந்து உழைச்சோம். அவர் இன்னும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் கூட இருக்கிற சகுனிகள். ஒரு மகாபாரத யுத்தத்துக்கு காரணமே சகுனி தான். ஒரு ராமாயணம் இப்ப பிரச்சனைக்கு காரணமே கூலி தான். அப்ப கூட இருக்கவங்க நல்லவர்களும் வல்லவர்களும் நியாயமானவர்களை நீங்க வைக்கணும். எங்கிட்ட கேட்க, ஏன்னா நாங்க 27 வருஷம் நாங்க உங்களுக்காக உழைச்சுதான் உங்க கூட இருந்து நான் எல்லாமே கேட்டீங்க. ஆனா இப்ப கேட்கக்கூடிய அளவுல இல்ல. ஆனால் நீங்க பக்குவப்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இது இப்ப கூட செய்யறது உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் என்ன எவ்வளவு காலம் வாழ்வனி தெரியாது. ஆனா அந்த உண்மையா சொல்லாம போயிடக்கூடாது. இந்த ரைடுக்கு காரணம் என் கூட இருந்த அந்த கள்ள பயில அவனுக்கு தெரியணும். ஏன்னா அது சொல்றதே அந்த ரைடுக்கு வந்தவங்களே சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. இது என் தாய் மீது சத்தியம் என்பதை இப்ப சொல்லிடுறேன். ஏன்னா இதை இப்ப சொல்லணும், என்னைக்கே சொல்ல முடியும், இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அப்படி கிடையாது. நீங்க அதே அளவு அவன் கூட இருக்கிறான், அதே துறையும் அவங்க கூட இருக்கிறான். அவங்க அப்பா இருந்தா அந்த களை எடுத்துருவாரு. அப்ப இது மூலமாக அவருக்கு எப்படியா தெரியட்டுங்கிறக்காக சொல்லும். உண்மை தெரியணும், உண்மை கசக்கும், ஆனா அது தெரியணும்.